முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தினை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் மன்னார் மடுவிலும் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டிருந்தது. அதனை தாண்டி தற்பொழுது ஒரு பிரச்சனை எழுந்திருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், ஏன் சிரட்டையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்க வேண்டும்? அந்த அளவிற்கு தமிழன் கேவலம் கட்டா வாழ்ந்தான் என்கின்ற வகையிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை சிலர் கூறக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. உண்மையிலே இறுதி யுத்தத்தின் போது என்ன நடந்தது, அந்த காலப்பகுதியில் அங்கு எவ்வாறான வாழ்க்கையை தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள், இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றது. இறுதி யுத்தத்தில் நானும் பாதிக்கப்பட்டவன், முள்ளிவாய்க்கால் வரை சென்று வந்தவன் என்கின்ற அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அல்லது இந்த விடயம் தொடர்பாக விரிவாக பல விடயங்களை பேச வேண்டியிருக்கின்றது. அதனை தாண்டி ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விடயம் ஊடாக என்ன சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையே பார்க்க வேண்டுமே தவிர, தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைத்து அந்த விடயத்தையும் இல்லாமல் ஆக்குகின்ற வேலையை செய்வதென்பது எந்த வகையிலுமே நியாயம் ஆகாது. இவ்வாறு கதைத்து தற்பொழுது இந்த நிலைக்கு வந்து நிற்கின்றோம். இனி எங்களுக்கு நடந்த, எங்கள் உறவுகளுக்கு நடந்த துயரங்களுக்கு நீதி கிடைக்குமா என்று கூட தெரியாது. அதற்கு போராடுகின்ற நிலையில் கூட இங்கு பலர் இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்தில் மேலும் மேலும் பல கதைகளை கதைத்து இவற்றையெல்லாம் இன்னுமே நீத்து போக செய்கின்ற வேலையிலே சிலர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்ததன் பின்னர் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். தற்பொழுது முள்ளிவாய்க்கால் வாரத்தினை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணத்திலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்படுகின்றது. இந்த கஞ்சி ஏன் கொடுக்கப்படுகின்றது என்று கேட்டால், 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலே மக்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு உணவில்லை, மருந்தில்லை, எரிபொருள் இல்லை, எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் இந்த கஞ்சியை குடித்துத்தான் உயிர் பிழைத்தார்கள் என்பதுதான் இதன் ஊடாக சொல்ல வருகின்ற விடயமும். அதனை தாண்டி இவ்வாறு ஒரு விடயத்தை செய்கின்ற போது அந்த வரலாறு திரும்ப திரும்ப பேசப்படும், அந்த வரலாற்றை நினைவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கும் என்கின்ற அடிப்படையிலும் தான் இந்த விடயம் செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது ஒரு சிலர் கூறுகின்றார்கள், தமிழன் என்ன சுரட்டையில் கஞ்சி குடிக்கின்ற அளவுக்கு கெட்டா போட்டான், அவன் என்ன ஒன்றும் இல்லாமலா வாழ்ந்தான், அவ்வாறு ஒரு விடயம் முள்ளிவாய்க்காலில் நடக்கவே இல்லை. அது தொடர்பாக சில புகைப்படங்களையும் வெளியிடுகின்றார்கள். இது உண்மையா இல்லையா, அல்லது தற்பொழுது இது தொடர்பாக விமர்சிக்க வேண்டும் என்கின்ற பல விடயங்களை ஆராய்வதற்கு முன்பாக அந்த இறுதி யுத்த நாட்களுக்கு சென்று வருவோம். அந்த வகையிலே குறித்த இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவன் நான். அதன் அடிப்படையில் எனது அனுபவத்தையும் இதிலே கூற வேண்டி இருக்கின்றது. அதனை தாண்டி வேறு சிலருடனும் நான் பேசியிருந்தேன். ஏனென்றால் இந்த இறுதி கட்டத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். பொதுவாக இதுதான் நடந்தது என்கின்ற ஒரு விடயத்தை யாராலுமே சொல்ல முடியாது. அப்படியான சூழ்நிலையில் நான் மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பெரிய பண்டிச்சான் எனப்படுகின்ற பகுதியில் இருந்து அதன் தொடர்ச்சியாக தட்சணாமருதமடு சென்று, பெரியமடு சென்று, கணேசபுரம் சென்று, முழங்காவில் சென்று, ஜெயபுரம் சென்று, கிளிநொச்சி 55ஆம் கட்டை பகுதிக்கு சென்று, வட்டக்கச்சி சென்று, கல்மடு சென்று, அதுக்கு பிறகாக தேவிபுரம், இருட்டுமடு, புதுமாத்தலன், முள்ளிவாய்க்கால் என்று பல்வேறு பகுதிகளுக்கு அடுத்தடுத்து இடம்பெயர்ந்து சென்று, அதற்கு பிறகாக எங்களை இராணுவம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து வெங்கல செட்டிகுளம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியிலே பல முகாம்கள் அமைக்கப்படும் நிலையில் அதில் ஒரு முகாமான அருணாச்சலம் முகாமிற்கு நான் உட்பட எனது குடும்பம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மீண்டும் இவ்வாறு மடுவுக்கு மீள்குடியேற்றம் செய்யப்பட்டோம். இவ்வாறுதான் நாங்கள் இடம்பெயர்ந்து மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்திருந்தது. அந்த வகையிலே அந்த இறுதி யுத்தத்தின் போது, அதாவது முள்ளிவாய்க்கால் புதுமாத்தலன் பகுதியில் இருக்கின்ற போது பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கு நடந்தது. உண்மையிலே இன்று சொல்லுகின்றார்கள், சுரட்டையில் ஒருவருமே கஞ்சி குடிக்கவில்லை, சுரட்டையில் ஏன் இவ்வாறு கொடுக்கின்றார்கள் என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 100க்கு 25% மக்கள் தான் இவ்வாறு பொது நிறுவனங்கள் காய்ச்சி கொடுக்கின்ற கஞ்சிகளை குடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லது நான் சொல்லுகின்ற வீதத்தில் கூட சில மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் சொல்லுகின்றேன், எனக்கு தெரிந்த அளவிலே சொல்லுகின்றேன். இவ்வாறு பெரும்பாலான நபர்கள்
இருப்பதை வைத்துத்தான் சமைத்து உணவாக உட்கொண்டு கொண்டிருந்தார்கள். அதை விட அங்கு மீன்கள் கிடைத்தன, அதை தாண்டி சில பொருட்கள் கிடைத்தன. அனைவருக்கும் ஒரே மாதிரியா அங்கு இருந்தது என்று கேட்டால் இல்லை. அங்கும் சில பணக்காரர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் சில விடயங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு இருந்தது. பணம் இருந்தால் சில பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கும் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த காலப்பகுதியிலே சொல்லுவார்கள், நான் நேரடியாக பார்க்கவில்லை, அப்போது எனக்கு 14 வயது, ஒருவர் வாகனத்தை கொடுத்து வாகனத்துக்கு பதிலாக 5 தேங்காயை வாங்கி விட்டார் என்கின்ற கதையெல்லாம் அங்கு இருக்கின்ற போது காதுக்கு வந்த கதையாக இருக்கின்றது. இவ்வாறு சிலர் சில பொருட்களை பெற்றுக் கொண்டார்கள். இவ்வாறு அங்கு கொஞ்சம் வசதியானவர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்களால் சில விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இருந்தது. ஆனால் ஏழை மக்கள் இவ்வாறு உணவில்லாமல் தவித்ததும் உண்டு. அவர்கள் உணவுக்காக பொது நிறுவனங்கள் காட்சி கொடுக்கின்ற கஞ்சிக்காக ஏங்கியதும் உண்டு. இவ்வாறான விடயங்களும் நடந்தது. அதுவரை இதிலே இன்னும் ஒரு விடயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். புதுமாத்தலன், முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளில் ஏற்கனவே மக்கள் அங்கு இருந்தார்கள். அங்கு அவர்களது காணிகளுக்குள்ளே தென்னை மரங்களும் இருந்தது. வெளியிலிருந்து வருகின்றவர்கள், அதாவது கிளிநொச்சியை எதிர்பார்க்காத விதமாக இராணுவத்தினர் கைப்பற்றியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தேவைபுரத்தையும் அவ்வாறு கைப்பற்றியிருந்தார்கள், இருட்டுமடுவையும் அவ்வாறு கைப்பற்றியிருந்தார்கள். ஆகவே அந்த இடத்தில் இருந்த மக்கள் ஒன்றுமே எடுக்காமல் முள்ளிவாய்க்கால் வரை சென்றது இருக்கின்றது. அதே போல சிலர், அதாவது இங்கிருந்தே இடம்பெயர்ந்து சென்ற நாங்கள் எல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு கொஞ்சம் பொருட்களையாவது முள்ளிவாய்க்கால் வரை கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இருந்தது. அப்படி இருக்கின்ற போது எங்களிடம் சட்டிவானைகள் உள்ளிட்ட சில பொருட்கள் இருந்தது. ஆனால் அந்த பகுதிகளில் இருந்து திடீரென்று எதிர்பார்க்காமல் இராணுவம் அந்த பகுதிக்கு வந்தவுடனே அங்கிருந்து வெளியேறி சென்றவர்கள் எதனையுமே எடுக்கவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் நான் இன்றைய தினம் மன்னார் மடு பிரேசி செயலக பிரிவுக்குட்பட்ட பெரிய பண்டுவிச்சான் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற தேவாலய வளாகத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி கொடுக்கப்பட்டது. அதிலே மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என்று பலருமே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பலரும் அங்கு வந்திருந்தார்கள். அவர்களிடம் நான் கேட்டேன், இவ்வாறு சிரட்டையில் குடித்ததை பார்த்திருக்கிறீர்களா அல்லது சிரட்டையில் கஞ்சி வாங்கி குடித்திருக்கின்றீர்களா? அப்போது அவர்கள் கூறிய விடயம், நாங்கள் வாங்கி குடித்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்லுவோம், அப்போது எங்களிடம் பீங்கானோ ஒன்றுமே இருக்காது, ஆனால் சில சிரட்டைகள் அங்கு இருக்கும், அதை வைத்து நாங்கள் கஞ்சி குடித்திருக்கின்றோம். அந்த கஞ்சி கொடுக்கின்ற இடத்திற்கு அண்டிய பகுதியில் இருக்கின்றவர்கள் இவ்வாறு பீங்கான் ஜொக்குகளை கொண்டு வந்து வாங்குவார்கள். ஆனால் அனைத்தையும் விட்டு விட்டு சென்றவர்களால் உடனடியாக அதை வாங்க முடியாது. இன்னொரு இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் ஒருவரை சந்திக்க செல்லுகின்ற போதோ அல்லது ஒரு தேவை நிமித்தம் செல்லுகின்ற போதோ இவ்வாறு சிரட்டையில் கொடுத்த அனுபவமும் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகையால் இந்த போரிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கின்றது. பெரும்பாலும் உண்மையிலே கோப்பை, கிண்ணங்கள் இவ்வாறு பயன்படுத்தித்தான் குடித்தார்கள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆகவே இதிலே ஏன் சொல்ல வருகின்றேன் சொன்னால், இந்த போரில் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தது, மருத்துவ பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தது, எரிபொருள் முழுமையாக இல்லாத ஒரு நிலை இருந்தது, போக்குவரத்து வசதிகள் இல்லை, எதுவுமே இல்லை. அதனை தாண்டி எங்களை நோக்கி எறிகணைகளும் வந்து கொண்டிருக்கும். பலர் திடீரென்று உயிரிழப்பார்கள், பக்கத்தில் வந்து திடீரென்று குண்டு விடும். இவ்வாறான சூழ்நிலைகளை எல்லாம் நானே நேரடியாக பார்த்திருக்கின்றேன். அதனை தாண்டித்தான் இந்த யுத்தம் முடிந்தது. அனைவரும் சொல்லென்னா துன்பங்களை அனுபவித்து மீண்டும் மீள்குடியேறி இன்று நாங்களா அவ்வாறு பாதிக்கப்பட்டோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இப்பொழுது வேறு விடயங்களை நோக்கியெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது வேறொரு கதை. ஆகவே இதிலே நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், முள்ளிவாய்க்காலில் மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை சொல்லுவதற்கு வருடம் வருடம் ஒரு நிகழ்வு நடத்தப்படுவதில்லை. மாறாக இருக்கின்ற ஒரே விடயம் இந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வு தான். அதாவது இறுதிக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்காக நினைவு தினம் மே 18 அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆனால் இவ்வாறெல்லாம் நாங்கள் துன்பப்பட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அந்த சந்தர்ப்பமாக அமைந்திருப்பது இந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வு தான். ஆகவே இவ்வாறு கஞ்சி கொடுக்கின்ற போது டிஸ்ஸிலோ கிண்ணத்திலோ கஞ்சியை கொடுக்க முடியுமா? ஆகவே சிரட்டையில் கஞ்சியை கொடுக்கின்றார்கள். பலர் சிரட்டைகளா வாங்கி கொடுத்தார்கள். அப்போ சிரட்டை இருந்ததா என்று கேட்டீங்கன்னு சொன்னால், சில சிரட்டைகள் இருந்ததுதான், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் தற்பொழுது விடயம் அதுவல்ல. அதனை தாண்டி சிரட்டையில் கஞ்சி கொடுக்கின்ற போது சிரட்டையில் மே 18 என்று எழுதி கொடுக்கின்றார்கள். சிரட்டையில் கஞ்சி கொடுக்கின்ற போது ஒரு கேள்வி எழுகின்றது, ஏன் சிரட்டையில் தந்தார்கள் என்று. ஆகவே நாங்கள் அனைத்தையுமே இழந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்த நேரம் இந்த சிரட்டையிலே கஞ்சியை குடித்தோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு கேள்வி அங்கு எழ வேண்டும். அதனை தொடர்ந்து நாங்கள் ஒரு விடயத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது எங்களது பாதிப்புகளை, எங்களது அனுபவத்தை நாங்கள் அவர்களுக்கு பகிர வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயத்தை கடத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதனை தாண்டி இங்கு கஞ்சி என்பதுதான் பிரதான பொருளை தவிர, அது கொடுக்கப்படுகின்ற சிரட்டை என்பது இங்கு பிரதான விடயம் அல்ல. சிரட்டை என்பது 2ஆம் கட்ட விடயம், கஞ்சி தான் இதிலே பொதுவான விடயம். அந்த கஞ்சியிலே சில மாற்றங்கள் நடக்கின்றது, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது.
என்ன சொன்னால் தற்பொழுது கஞ்சிகள் எல்லாம் நிறைய பால் விட்டு சீனி போட்டு காய்ச்சி கொடுக்கின்றார்கள். அப்படியெல்லாம் காய்ச்சி கொடுப்பது தவறு. அங்கு என்னவென்று சொன்னால் சீனி எல்லாம் போட்டு கஞ்சி கொடுக்கவில்லை, உப்பு கஞ்சியாகத்தான் பெரும்பாலுமே அமைந்தது. சில இடங்களில் உப்பு கூட இல்லாத நிலையும் இருந்ததை இங்கு கூறியாக வேண்டும். ஆகவே இப்படியான நிலையில் அப்படி ஒரு கஞ்சியை காய்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போதுதான் இதை குடிக்கலுமா என்று அவர்கள் ஒரு கேள்வியை கேட்பார்கள். அப்போது ஒரு பதிலை சொல்லலாம், இவ்வாறு குடித்துத்தான் நாங்கள் எல்லாம் உயிர் தப்பி வந்து இன்று இருக்கின்றோம் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லலாம். ஆனால் அந்த கஞ்சியில் மாற்றத்தை கொண்டு வருவது என்பது சரியான முறையல்ல என்கின்ற விடயத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டும். அதனை தாண்டி இப்படி ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது, பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இப்போது ஒரு கேள்வியை தேவையில்லாமல் எழுப்பி நாளைக்கு அதையுமே இல்லாமல் செய்து அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயத்தை கடத்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தையும் கெடுத்து விடாமல், புரிக்கவில்லையா மௌனமாக இருங்கள். ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த விடயத்தின் நோக்கம் என்னவென்று பார்க்க வேண்டும், அந்த விடயத்தின் ஊடாக என்ன நடக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அவற்றையெல்லாம் பார்த்துத்தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஆகவே இங்கு சிகரெட்டில் குடித்தார்களா குடிக்கவில்லையா என்பது பிரதான பேசுபொருள் இல்லை. நாங்கள் பட்ட வழியை சொல்லுவதுதான் இங்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் ஒரு வீணான ஒரு கருத்தியலை இங்கு கொண்டு வந்து அது பின்னர் பேசப்பட்டு அது பிறகு ஒரு பெரிய ஒரு விடயமாக வந்து இந்த நிகழ்வை ரத்து செய்கின்ற அளவுக்கு கொண்டு வந்து விடாதீர்கள். எனவே இது தொடர்பாக இந்த விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அதை தாண்டி முள்ளிவாய்க்கால் சென்று வந்த யாருமே முள்ளிவாய்க்காலில் இப்படித்தான் நடந்ததுங்கிற முடிவுக்கு வர முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கின்றது. அங்கு சிரட்டையில் கஞ்சி வாங்கி குடித்தவர்களும் இருக்கின்றார்கள், அதையும் மறுக்க முடியாது. ஆகவே இது தொடர்பாக பேசுவதை நிறுத்துவது இந்த இனத்திற்கு நல்லது. பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது, ஆனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வாறு பேச வேண்டாம். மாற்று கருத்தியலை முன்வைப்பதால் தங்களை தாங்களே புத்திசாலிகள் நினைக்கின்றார்கள். ஆனால் பல விடயங்களில் இவ்வாறு நாங்கள் உண்மையை கலைக்கப் போகின்றோம் அல்லது ஆராய்ந்து கலைக்கப் போகின்றோம் என்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய அரசியலே ஒரு குழப்பமாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட தமிழ் தேசிய அரசியலே முடிந்துவிடும். ஆகவே அவ்வாறெல்லாம் ஆக போக தேவையில்லை. இன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அதை நோக்கிய ஒரு கருத்தியலை கொண்டு செல்வதை தவிர்த்து, எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும், அதற்கான ஒரு விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதனை விடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் தலையை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையை எல்லாம் உருவாக்கி இதனையும் கெடுத்து விட வேண்டாம் என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.